பேர் லத்திகா கேசவன். நான் இங்கே தண்ணீர்பந்தல் பாளையத்தில் இருக்கோம். என் பாப்பா 5th ஸ்டாண்டர்ட் வினுசாஸ்ரீ இந்த சி ஸ்கூலில் தான் படிக்கிறான். பையன் 3rd ஸ்டாண்டர்ட். அவங்க எல்கேஜிலேருந்து 2 பேரும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் தரமான கல்வி, பாதுகாப்பான நேச்சர் எல்லாத்தையுமே இந்த ஸ்கூல் சி ஸ்கூல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ஹிந்திக்கு தனியாக டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஹிந்தி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட நாலேஜில் ஹிந்தி இங்கிலீஷில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பாப்பாலாம் பையன்லாம் ஹிந்தி இங்கிலீஷில் அவ்வளோக்கு தெரியாது. இப்போ வந்து அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. 2 பேர் வீட்டில் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க. இந்த நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா தனியாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி குழந்தைகள் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இன்க்ளூடிங் சிலம்பம், கராத்தே, பரதநாட்டியம், அந்த மாதிரி நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக் எல்லாமே இந்த ஸ்கூலில் இருக்குது. இப்போ வந்து பாப்பா வந்து பரதநாட்டியத்தில் சேர்ந்து லாஸ்ட் இயர் வந்து ஆனுவல் டேக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எங்களுக்கு பார்க்குறக்கே அவ்வளோ பெருமையாக இருந்தது. அவ்வளோ மேக்கப் பண்ணி அந்த அவ்வளோ ஸ்டேஜில் எல்லாத்துக்கு முன்னாடி பயமில்லாமல் ஆடுனா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. பையனும் இப்போ திருப்பூரில் சிலம்பம் காம்படிஷனில் இங்கேருந்து பழகி பையன் திருப்பூர் காம்படிஷனில் போய் சிலம்பம்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் சிலம்பம், கராத்தேலாம் அவன் வீட்டில் வந்து எங்கிட்ட கராத்தே காமிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் இதெல்லாம் அவனுக்கு இல்லை வேற பக்கம் நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்து நாங்கள் வேற பக்கம் கொண்டு போய் இதெல்லாம் சேர்த்தி விடுவோம். இந்த ஸ்கூல்லேயும் எல்லாமே ஃப்ரீயாகவும் நல்ல தரத்தோடவும் ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்து சிறுதானிய உணவுகள் வந்து முதல் முறையாக ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ வந்து எங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு விருப்பமில்ல, பசங்க சாப்பிடணும் இல்லை. அப்போ பழக அவங்களுக்கு அது ஒரு ஆர்வம் வந்து எல்லாரும் கொண்டு வராங்க, நாங்களும் கொண்டு போறோம்னு சொல்லி வாரமானா புதன்கிழமையான சிறுதானிய உணவுகளை கொண்டு போய் கண்டிப்பா சாப்பிட வச்சு தான் அனுப்புறாங்க. அதனால அவங்களுக்கு ஹெல்த் வைஸ்ல இருந்து குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்து ஸ்கூல் இந்த எல்லா பாதுகாப்போடும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் சயின்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, டாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேக்கும் அந்த டேக்கான மதிப்பு என்னவோ அவங்களுக்கு புரிதல் கொண்டு வந்து இந்த டே வந்து இவங்க இதுக்காக தான் கொண்டு வந்தது. இந்த டேனால உங்களால் எவ்வளோ இது பண்ணி எவ்வளோ பெரிய ஆக முடியும். டாக்டர்ஸ் டேனா டாக்டர்ஸ்னால மக்களுக்கு எவ்வளோ உதவி, நீங்கள் பெருசாகி என்ன மூலயமா உதவலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுக்கு இந்த நாளோட முக்கியத்துவத்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிதல் மூலயமா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு எங்க பசங்க படிக்கிறதுக்கு நான் பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சொல்றேன். சி ஸ்கூல்ல பசங்க படிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு.